வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பேர் என்ன இந்தியன் பைக் 3D. ஸோ பைக்ஸ் இந்த ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, நம்ம நண்பன் வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க வீட்டுக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். ஏன்னா அர்ஜெண்ட்டாக வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த கேடிஎம் பைக்னால் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வாங்கியிருக்கோம் புதுசாக கேடிஎம் பைக். செம்ம அழுத்திட்டு போகிறேங்க. அந்த லுக்கே வேறு லெவலில் இருக்குங்க கேடிஎம்மோட. அப்புறம் நண்பா வந்து கூப்பிட்ருக்காரு. ஸோ அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் வீடு. ஆனால் வந்து இது பூட்டி இருக்குது. ஸோ நான் கால் பண்ணி கேட்கலாம் போனால் அவன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி கூப்பிடலாம். ஹலோ, எங்கடா இருக்க நீ? ஹலோ டேய், நீ அதுக்குள்ளே வந்துட்டியா? நான் வந்து சின்ன வேலைனால கூப்பிட்டாங்களா, அதனால் நான் அங்கே போயிட்டேன். ஸோ சாரிடா, நம்ம நெக்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணலாம். இன்னொன்று, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நீ என்னை தொந்தரவு பண்ணாது, ஓகேயா? நீ தான் எப்போ தொந்தரவு பண்ணிட்டே இருப்பியே. என்னது, நான் தொந்தரவு பண்ணுறேனா? டேய், நீ தாண்டா எப்போவுமே என்னைய தொந்தரவு பண்ணுவ. டேய், நீ தாண்டா எப்போவுமே என்னை தொந்தரவு பண்ணுவ. உனக்கு வெட்டி வேலை. நான் அப்படி என்னால் வேலை பண்ணுறேன்டா. நீ என்ன பெரிய வேலை? சரி, ஓகே, போடா. என்னது வெட்டி வேலையா? அதை நான் வெட்டியாக இருக்கேன். நீ தாண்டா வெட்டியாக இருக்க. இங்கே கைஸ், ஆக்சுவலாக அவன் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். அவன் ஒழுங்காக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவன் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். இதுக்காக நான் அவனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். அதுக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்லாம் தெரியாது. ஆனால் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாஸ்டர் பிளானுக்கு நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்குவாடை வந்து உருவாக்கணுங்க. ஆமாங்க, நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்குவாடு உருவாக்க போகிறேன். நான் எப்படியோ நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம ஸ்குவாடை தான் உருவாக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவள் அந்தளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், இன்னொருத்தன். அவன் போலீஸில் ஒர்க் பண்ணுறான். அவன்கிட்ட கேட்டால் கூட ஒரு நல்ல ஸ்குவாடாக அரேஞ்ச் பண்ணி தருவான் அவன். ஸோ ஆக்சுவலாக அவன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பான். அவனை மட்டும் பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம இது பண்ணுவான். ஸோ ஓகே, நம்ம காரில் போகலாங்க. உனக்கு ஸ்குவாடை வச்சு உன் வீட்டை அழிக்கிறேன்டா. என்ன தைரியம் இருந்தால் என்னைய வெட்டின்னு சொல்லுவேன் நீயே. இருங்கங்க, ஃபஸ்ட்டு அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அனுமதி இருக்கான்னு தெரியல. அதனால வந்து வண்டியை வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணிட்டு அவன் வந்து உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பான். வேறு எங்கேயோ போயிருப்பான் அவன். வேறு எங்கேயோ போனால் கூட ஃபோன் கால் வச்சு பண்ணிடலாம். இருங்க, கால் பண்ணலாம். ஹலோ டேய், உங்ககிட்ட ஏதோ ஸ்குவாட் தெரியுமா? தெரியாதா? சரி, ஓகேடா, நான் வேறு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணுறேன்.
ஸோ கைஸ் அவனுக்கு ஸ்குவாடெல்லாம் அவனுக்கு தெரியாதாமா. அவன்கிட்ட கேட்ட இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லை, ஸ்குவாடு இல்லைங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம தான் உருவாக்கிக்கணும் தேடி. நம்மளுக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு ஒரு லான்ச், ஒரு மாஸ்டர் பிளான் வந்து நான் பண்ண போகிறேன். யோசிச்சுட்ருக்கேங்க என்ன மாஸ்டர் பிளான் வந்து பண்ணலான்னு. ஆக்சுவலாக அவன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே, அதனால் வந்து நான் அவனை விட மாட்டேங்க. ஓகே, ஒரு ஒன் டே நிறுத்தி. ஸோ கைஸ் என்ன மாஸ்டர் பிளான் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வீடியோ மட்டும் சந்திப்போம். பாய்.